சினிமா அரசியல்னு ரெண்டுலேயுமே சாதனை படைச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இவரோட 73வது பிறந்த நாளான இன்று அவரை பற்றி பலருக்கும் தெரியாத பல உண்மைகளை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம். விஜயராஜ்ன்ற பெயர் பிடிக்காததால இனிக்கும் இளமை பட இயக்குனர் விஜயகாந்த்னு இவருக்கு பெயர் வச்சிருக்கிறாரு. விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்தப்ப ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரமா இருந்திருக்கிறாரு. அதனால அவரோட பேர்ல இருந்த காந்தை எடுத்து விஜயகாந்த்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. கேப்டன் பிரபாகரன், சட்டம் ஒரு இருட்டரை, உழவன் மகன், வைதேகி காத்திருந்தாள், தவசி, நரசிம்மா, ரமணான்னு இதுவரைக்கும் 150 படங்களுக்கும் மேல விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு. இதுல 1984ஆம் ஆண்டு ஹீரோவா விஜயகாந்த் 18 திரைப்படங்கள்ல நடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாரு. இந்த சாதனைய வேறு எந்த நடிகரும் செய்ததில்லைன்னு சொல்லப்படுது. இயக்குநர்களான S.A. சந்திரசேகர் அதோட ராமநாராயணன் ஆகிய 2 பேருமே விஜயகாந்தை வச்சு அதிக எண்ணிக்கையிலான படங்களை இயக்கியிருக்கிறாங்க. விஜயகாந்த் எப்பவுமே சம்பளத்தை பற்றி கவலையே படமாட்டாராம். சில படங்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு தான் சம்பளத்தையே பெற்றுக்கொள்வாராம். அதே மாதிரி தன்னோட நெருங்கிய நண்பர்கள் இயக்கி நடித்த படங்களில் விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படங்களுக்கு கூட அவர் சம்பளமே வாங்க மாட்டாராம். SAC இயக்கத்தில் விஜயோட செந்தூர பாண்டியன் படத்தில் முக்கியமான கேமியோ ரோலில் விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த படத்துக்காக அவர் ₹1 கூட சம்பளம் வாங்கலையாம். SAC அவர்கள் சம்பளம் தர முன் வந்த போது கூட வாங்க மாட்டேன்னு விஜயகாந்த் மறுத்திருக்கிறாரு. அதுக்காக இயக்குனர் S.A. சந்திரசேகர் தன்னோட சொந்தமா இருந்த நிலத்தை விஜயகாந்த் பேருக்கே எழுதி கொடுத்திருக்கிறாரு. இவர் படங்கள்ல நடிக்கிறதுக்காக 3 ஷிஃப்ட்டுகள்ல வேலை பார்ப்பாராம். ஒரே நேரத்துல பல படங்கள் கமிட் ஆனதால 24 மணி நேரமும் இவருக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவரால் ஒரு நாள் கூட படப்பிடிப்பு தடப்பட்டதே இல்லைன்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது. தமிழ் சினிமாவை தூக்கிவிட பல உதவிகளை விஜயகாந்த் செய்திருக்கிறாரு. அதில் ஒன்று தான் நல்ல கலைஞர்களை அவர் அறிமுகம் செஞ்சது. மன்சூர் அலிகான், சரத்குமார், அருண் பாண்டி உள்ளிட்ட பல நடிகர்கள் விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது.